என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு சான்ஸ் வேணும்னு கேட்டப்ப இருந்த திமிரு இப்போ எங்க போச்சு? வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் தட்டுல வச்சு வராதுடா. இப்படித்தான் ரத்தமும் வலியுமா தான் வரும். அங்க உக்காந்திருக்கிற ஒவ்வொருத்தனும் 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிக்கிற திறமசாலிங்க. அப்படி இருந்தும் அவனுங்க யாரும் களத்துல இறங்காம உன்னை இறங்க விட்டது ஏன் தெரியுமா? ஏன்னா நீ ஒரு லூசரா நிக்கணும். மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல, அவங்க சொன்னபடிதான் நீ அப்படின்னு நிரூபிக்கணும். நீ சொல்லு, நீ எப்படி நிக்க போற? அவனுங்க நினைச்ச மாதிரியா இல்ல நீ நினைச்ச மாதிரியா? இந்த மேட்ச் தோத்தா நாங்க யாரும் தோக்க மாட்டோம். நாங்க ஆல்ரெடி குவாலிஃபைடா. ஆனா நிச்சயம் நீ தோத்து போயிருவ. யோசிச்சு பாரு. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் விக்கெட் விழல. வெளியில தன்னை நிரூபிச்ச அத்தனை பேர் இருந்தும் இப்போ பேட் உன் கையில. இதுக்கு மேல சான்ஸ் எப்படி கிடைக்கும்? என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ, ஆனா ஒன்ன மட்டும் மறந்துடாத. அது மட்டும்தான் நீ. ஆகாஷ் அமைதியாக வெளியேறுகிறான். கதிரின் கண்களில் இப்போது ஒரு நிதானம். ஆகாஷ் சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் அவனது காதுக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தது. 3 பந்துகளில் 14 ரன்கள். கதிர் மீண்டும் பேட்டை உயர்த்துகிறார். இதோ 4வது பந்து. மிகப்பெரிய ஷாட். லாங் ஆன் திசையில் சிக்ஸர்.